ஹலோ ஆல் எல்லாருமே சாப்டர் 1 முடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ சாப்டர் 2க்குள்ள என்டர் ஆகும். வேதிக் மேக்ஸோட சாப்டர் 2. இன்கேஸ் யாராவது சாப்டர் 1 பார்க்கல அப்படின்னா ஃபர்ஸ்ட் அந்த சாப்டர் 1 வீடியோவை பார்த்துருங்க. நெக்ஸ்ட் சாப்டர் 2 பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டினியூட்டி இருக்கும். ஸோ சாப்டர் 1 பார்த்துருங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம ரெண்டு டைப் பார்த்துட்டோம். இது மூணாவது டைப். மல்டிபிள் ஆஃப் லெவன்ஸ், மல்டிபிள்ஸ் ஆஃப் லெவன். இந்த சம்ஸை எப்படி சால்வ் பண்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஏதாவது ஒரு நம்பர் கொடுத்து அதை லெவலால மல்டிப்ளை பண்ண சொன்னாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ இதில் பார்த்தீங்கன்னா 3 1 4. ஓகேவா? இப்போ ஃபர்ஸ்ட் இந்த 4 இருக்குது பார்த்தீங்களா, அதாவது லாஸ்ட் டிஜிட் நம்பர். அந்த லாஸ்ட் டிஜிட் நம்பரை அப்படியே எழுதிடணும் லாஸ்ட்ல. ஓகேவா? அதுக்கப்புறம் லாஸ்ட் நம்பர் பிளஸ் பக்கத்தில் இருக்கிற நம்பர் 4 + 1 5. 5 செகண்டா எழுதணும். நெக்ஸ்ட் 1 + 3 4 4. நெக்ஸ்ட் லாஸ்ட்ல இருக்கிற, அதாவது ஃபர்ஸ்ட்ல இருக்கிற நம்பரை அப்படியே கீழே எழுதிடணும். நான் மறுபடியும் சொல்றேன். லாஸ்ட் நம்பரை அப்படியே எழுதிட்டு லாஸ்ட் நம்பர் பிளஸ் அது பக்கத்துல இருக்கிற நம்பர் 4 + 1 5. அண்ட் தென் செகண்ட் நம்பர் பிளஸ் ஃபர்ஸ்ட் நம்பர். அப்ப 1 + 3 4. அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் நம்பரை அப்படியே கீழே எழுதிடணும். இதுதான் ஷார்ட்கட். ஓகேவா? 11ஆல எந்த ஒரு நம்பரை மல்டிப்ளை பண்ணாலும் சரி, எவ்வளோ பெரிய நம்பரை மல்டிப்ளை பண்ணாலும் சரி, இதுதான் ப்ராசஸ். ஓகேவா? இப்போ செகண்ட் எக்ஸாம்பிள் பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய நம்பர் கொடுத்துருக்காங்க. இது 11ஆல மல்டிப்ளை பண்ண சொல்றாங்க. இது எப்படி போடணும்னு பாருங்க. 4 3 2 5. ஓகேவா? நம்ம சொன்ன மாதிரி லாஸ்ட் நம்பரை எடுத்து ஃபர்ஸ்ட் எழுதி, அதாவது லாஸ்ட் நம்பரை தூக்கி ஃபர்ஸ்ட் எழுதியாச்சு. நெக்ஸ்ட் 5 + 2 7. 7 எழுதியாச்சு. 2 + 3 5. 5 எழுதியாச்சு. 3 + 4 7. 7 எழுதியாச்சு. கடைசியில ஃபர்ஸ்ட்ல இருக்கிற நம்பரை தூக்கி ஃபர்ஸ்ட்ல எழுதியாச்சு. ஓகேவா? இது செகண்ட். இதே மாதிரி இன்னொரு எக்ஸாம்பிள் காட்டுறேன் பாருங்க. இப்ப நம்ம ரெண்டு சம் பார்த்துருக்கோம். இது மூணாவது சம். இது எப்படி இருக்குன்னு பாருங்க. அதாவது ஃபர்ஸ்ட் செகண்ட் 2. 2 தூக்கி லாஸ்ட்ல இருக்கிறது 2 தூக்கி எழுதியாச்சு. நெக்ஸ்ட் 2 + 3 5. அண்ட் தென் 3 + 6 9. அதுக்கப்புறம் 5 + 6. 5 + 6 என்னது? 11. 11னா நீங்க 11 அப்படியே போட முடியாது. ஸோ 1 போட்டுட்டு பேலன்ஸ் 1 நீங்க பேலன்ஸ் வச்சிருக்கணும். அதாவது 2 டிஜிட் நம்பரா வந்துச்சு அப்படின்னா, 2 டிஜிட் நம்பரா வந்துச்சு அப்படின்னா லாஸ்ட் நம்பரை தூக்கி ஃபர்ஸ்ட் எழுதிட்டு, இன்கேஸ் இப்போ இதில் 10 வந்திருக்குன்னு வைங்களேன், அப்போ இங்கே 0 தான் போடணும். ஸோ இங்கே லெவல் இருக்கு அப்படிங்கிறதுனால இங்கே 1 போட்டுட்டு பேலன்ஸ் 1. 5 + 1 6. ஓகேவா? இது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இதுதான் எப்படி சொல்றதுன்னா கேரி பண்ணும். அதாவது நம்பரை கேரி பண்றப்ப இந்த மாதிரி மெத்தட்ல நீங்க எழுதணும். ஓகேவா? இதுதான் மல்டிபிள் ஆஃப் 11. நீங்க 1ஆல மல்டிப்ளை பண்ணி திரும்ப அதை எழுதி அதுக்கப்புறம் அதை ஆட் பண்ணி ஒரு வேல்யூ கொண்டு வர்றதுக்கு பதிலா நீங்க இப்படியே பார்த்து எழுதிடலாம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னு வைங்களேன், நீங்க இவ்வளோ ஸ்டெப்பு போடாம நீங்க ப்ராக்டிஸ் பண்ணி நீங்க அதிகமா கத்துக்கிட்டதுக்கு அப்புறம் நீங்க ஒரே ஸ்டெப்ல எழுதிடலாம். எக்ஸாம்பிள் 2 தூக்கி லாஸ்ட்ல எழுதிட்டு 2 2 + 3 5. 3 + 6 9. 6 + 5 11க்கு 1 பேலன்ஸ் 1 5 + 1 6 அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஸ்டெப்ல நீங்க எழுதிடலாம். இது நீங்க ப்ராக்டிஸ் பண்ண உங்களுக்கு அந்த ஸ்பீடு வந்துடும். ஓகே, இப்போ நம்ம தேர்ட் டைப்போட இன்னொரு சம்ஸ் பார்ப்போம். பார்த்தீங்கன்னா 9876. ஓகேவா? இப்போ 7 + 6 என்ன வருது? 13 வருதா? ஃபர்ஸ்ட் 6 தூக்கி எழுதிடணும். லாஸ்ட் நம்பர் 6 தூக்கி எழுதிடணும். தென் 7 + 6 13. 13க்கு 3 பேலன்ஸ் 1. ஓகேவா? அப்போ 7 + 8 15 வருதா? 15 அப்படிங்கிறப்ப ஏற்கனவே ஒரு கேரி 1 இருக்குல்ல, அதை ஆட் பண்றப்ப 16க்கு 6 பேலன்ஸ் 1ன்ற மாதிரி வருமா? ஓகேவா? உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 9 + 8. 9 + 8 என்னது? 17. 17 ஏற்கனவே கேரி ஒரு 1 இருக்கா? 1. அந்த 1 ஆட் பண்றப்ப 8 பேலன்ஸ் 1. 9 + 1 10. ஓகேவா? உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இதுதான் கேரி பண்றது. அதாவது ஒரு நம்பர் எழுதிட்டு பேலன்ஸ் இருக்கிற நம்பரை கேரி பண்ணி அதை ஆட் பண்ணி கொண்டு வந்துடணும். ஓகே தானே? ஸோ இப்போ இதில் நீங்கள் அந்த ஸ்டெப்ஸ் எதுவுமே இல்லாமல் நீங்களே ஆட்டோமேட்டிக்காக சால்வ் பண்ணணும் அப்படின்றதுக்காக அந்த ஸ்டெப் இல்லாமல் நார்மலாக கொடுத்துருக்கேன். நீங்களே பாருங்க. இப்போ 4 தூக்கி கடைசியாக எழுதிடுவீங்க. அப்புறம் 4 + 3 7. 7ஆ? ஓகே. 3 + 5 8. 8ஆ? 6 + 5 11க்கு 1 பேலன்ஸ் 1. ஓகே,
நெக்ஸ்ட் 6 + 7 6 + 7 என்ன வரும் 13. ஓகே 13 + 1 14 14க்கு 4 பேலன்ஸ் 1 7 + 1 8 ஓகேவா. அதாவது ஒரே லைன்ல இவ்வளோ பெரிய மல்டிப்ளிகேஷனை நீங்க கால்குலேட்டரே இல்லாம ஈஸியா சால்வ் பண்ணிட்டீங்க. இதுதான் வேதிக் மேத்ஸோட பவர். இது மாதிரி நீங்க எக்ஸாம்ஸ், அதாவது டிஎன்பிஎஸ்சி, ஆர்ஆர்பி, எஸ்எஸ்சி, ஐபிபிஎஸ் இது மாதிரி எக்ஸாம்ஸ் எழுதுறப்ப கால்குலேட்டர் இல்லாதப்ப இந்த அளவுக்கு நீங்க ஸ்பீடா கால்குலேஷன் போட்டாதான் உங்களோட கொஸ்டினை சால்வ் பண்ண முடியும். ஸோ வேதிக் மேத்ஸை ப்ராப்பரா பார்த்து வச்சீங்க அப்படின்னா தான் உங்களால எக்ஸாம்ஸ் கிராக் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். ஸ்பீடு தான் முக்கியமே. ஓகே ஸோ இதோட தேர்டு டைப் வந்து முடியுது. நம்ம இப்ப ஃபோர்த் டைப்பை பார்ப்போம். ஃபோர்த் டைப் பார்த்தீங்கன்னா மல்டிபிள்ஸ் ஆஃப் 9999. இந்த மாதிரி 999 வந்துருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். இதை எப்படி சால்வ் பண்றது அப்படின்னு பார்ப்போம். ஓகே ஓகே இப்ப இதுதான் கொஸ்டின் 58326 999. இதை வந்து நீங்க ஒரு ஒரு சும்மா யோசிச்சு பாருங்க. இப்ப இதை 9ஆல மல்டிப்ளை பண்ணிட்டு திரும்ப இதால 9ஆல மல்டிப்ளை பண்ணிட்டு இது மாதிரி ஃபுல்லா மல்டிப்ளை பண்ணிட்டு அதை நீங்க ஆட் பண்ண உங்களுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? சாலிடா அதுவே உங்களுக்கான டைமை சாப்பிட்ரும். நீங்க அது எல்லாத்தையும் ஆட் பண்ணி அதுக்கு ஆன்சர் கொண்டு வந்து நீங்க எழுதுறதுக்கு சாப்பிட்ரும். ஸோ இதை எப்படி ஈஸியா நம்ம அப்ளை பண்றது அப்படின்றத பார்ப்போம். ஓகே ஃபர்ஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா 9999. அதாவது முக்கியமான விஷயம், இதை நல்லா கவனிச்சுக்கோங்க. 2 4 5 மொத்தமா எத்தனை டிஜிட் இருக்கு பாருங்களேன். 1 2 3 4 5 ஓகேவா. 1 2 3 4 5. அதாவது இந்த டிஜிட்டை விட இந்த டிஜிட் சேமா இருக்கணும், இல்லைன்னா அதிகமா இருக்கணும். ஓகேவா, அதிகமா இருக்கணும் இல்லைன்னா சேமா இருக்கணும். ஓகே தானே. அந்த மாதிரி இருக்கிறதுக்கு தான் இந்த மெத்தட் அப்ளிகபிள். ஓகே நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க, அப்பதான் உங்களுக்கு கிளியரா புரியும். ஓகே இப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த 9999 இது இருக்குல்ல, இதுல வந்து ஃபர்ஸ்ட் அதாவது இந்த ஃபுல் டிஜிட்டோட -1 பண்ணிக்கணும். அதாவது 58325 6 இருந்துச்சுன்னா -1 பண்றப்போ உங்களுக்கு 5 வந்துடும். இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். இதை வந்து நோட்ல எழுதி வச்சுக்கோங்க. 58325. அதாவது இந்த நம்பரை விட ஒரு நம்பரை மைனஸ் பண்ணி எழுதிக்கணும். ஓகேவா, மைனஸ் பண்ணி எழுதுனதுக்கு அப்புறம் இந்த 999ல இருந்து இந்த நம்பரை -1 மைனஸ் பண்ணீங்கன்னா என்ன வரும்? 4 9 - 2 7 9 - 3 6 8 1 9 5 4 ஓகேவா. இப்போ 41674 ஓகேவா. இந்த நம்பரை என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இங்க பாருங்க 58325. ஃபர்ஸ்ட் இந்த நம்பரை அப்படியே இங்க எழுதிடணும். 58325 அப்படின்னு எழுதிட்டு 41674 அப்படியே கிடைச்ச மைனஸ் பண்ணி ஒரு வேல்யூ கிடைச்சிருக்கும்ல, அதை அதுக்கு பின்னாடி எழுதணும். இதுதான் இதோட ஆன்சர். உங்களுக்கு ஒரு வேலை டவுட்டா இருந்தது அப்படின்னா இதை கால்குலேட்டர்ல போட்டு பாருங்க, கரெக்டா வரும். ஓகேவா, இதுதான் இதோட ஷார்ட்கட். நான் மறுபடியும் ஒரு தடவை சொல்றேன். ஃபர்ஸ்ட் இந்த நம்பரை விட, அதாவது கொடுத்திருக்க நம்பரை விட -1 பண்ணிக்கணும். -1 பண்ணிட்டு அந்த நம்பரை ஃபர்ஸ்ட் எடுத்து எழுதிடணும். ஓகேவா, தென் மைனஸ் பண்ணி ஒரு வேல்யூ வரும் பார்த்திருக்கீங்களா, அந்த வேல்யூவை அதுக்கு பின்னாடி சேர்த்து எழுதிடணும். ஓகேவா, இவ்வளவுதான் ஸ்டெப். ஓகேவா, இப்ப நம்ம வந்து செகண்ட் எக்ஸாம்பிள் ஒன்று பார்ப்போம், உங்களுக்கு இன்னும் புரியும். இதை பாருங்க 99999. ஓகே ஃபர்ஸ்ட் என்ன பார்க்கணும்? அதாவது இது 4 டிஜிட், இது 5 டிஜிட். அதாவது ஒன்று ஈக்குவலா இருக்கணும், இல்லை அதிகமா இருக்கணும். அதிகமா இருக்குது அப்ப இந்த இந்த டைப் தான். ஓகேவா, இதுலயே கம்மியா இருந்துச்சு அப்படின்னா அது வந்து நெக்ஸ்ட் லெக்சர்ல நான் உங்களுக்கு சொல்றேன். முதல்ல இந்த டைப்பை பார்ப்போம். ரெண்டு, அதாவது இதுல வந்து 4 இருக்கு, இதுல வந்து 5 இருக்கு. 4 டிஜிட் 5 டிஜிட். ஓகேவா, அப்ப இது வந்து இப்ப நம்ம போட போற மெத்தட் தான். ஓகேவா, இப்ப நீங்க ஃபர்ஸ்ட் பார்க்க வேண்டியது 4 5 6 7. ஓகேவா, இதுல இருந்து ஒரு டிஜிட்டை மைனஸ் பண்ணணும். ஓகே மைனஸ் பண்ணியாச்சு. ஃபர்ஸ்ட் மைனஸ் பண்ண நம்பர் என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் எடுத்து இங்க எழுதிடணுமா? 4 5 6 6. ஓகே ஓகே எழுதியாச்சு. தென் மைனஸ் பண்ணி வர வேல்யூ தூக்கி அதுக்கு பின்னாடி எழுதிடணும். ஓகே அவ்வளவுதான் ப்ராசஸ். ஓகே இப்ப இந்த எக்ஸாம்பிள் பாருங்க 9999. இப்ப இதுல இருந்து என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் இதுல இருந்து ஒரு நம்பரை மைனஸ் பண்ணிக்கணும். ஃபர்ஸ்ட் டிஜிட் பார்க்கணும். 4 டிஜிட் 4 டிஜிட். ஸோ நம்மளோட கண்டிஷனுக்கு அப்ளை ஆகுது. ஸோ இந்த மெத்தட்ல தான் போகணும். 6831.
1 மைனஸ் பண்ணி போட்டாச்சு. அந்த 6831 நம்ம இதில் போட்டாச்சு. நெக்ஸ்ட் 3168 3168 போட்டாச்சு. எப்படி 3168 இருந்துச்சு, ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணுறப்ப இந்த வேல்யூ வந்தது. ஓகே, உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் இதே மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் பாருங்க. 99, அதாவது இது 3 டிஜிட் 4 டிஜிட். ஸோ இதை மைனஸ் பண்ணுறோம். 9433 வருது. ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே என்ன பண்ணோம், 5566 இதை முதல்ல எழுதணும், எழுதியாச்சு. அண்ட் மைனஸ் பண்ணி வந்த ஆன்சரை பின்னாடி எழுதணும். ஓகேவா? ஓகே, இதோட டைப் 4 முடியுது. டைப் 5 டைப் 6 வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் நம்ம. அவ்வளோதான். தேங்க்யூ.